ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். போன வீடியோவில் சொன்ன மணிக்கே நம்ம சூர்யானோட சூர்யா 46 திரைப்படத்திலேருந்து இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், அதே மணிக்கு டைட்டில் வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. அது கூட சேர்த்து ஃபேன்ஸ் எக்ஸைட் பண்ணுற மணிக்கு செகண்ட் லுக் போஸ்டர் இன்னைக்கு ஈவினிங் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த இரண்டு போஸ்டர்கள் எவ்வாறு இருக்குது, இந்த ரெண்டு போஸ்டர்லேருந்து எந்தெந்த விஷயங்கள் நம்ம வந்து டீகோட் பண்ணியிருக்கோம், இன்னும் இந்த திரைப்படத்துலேருந்து எந்தெந்த அப்டேட் அந்த டீம் வந்து தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பேசிட்டு இவங்க கொடுத்த அப்டேட்ஸ் எல்லாம் வச்சு கருப்பு திரைப்படத்தை ரிலீசிங் டேட்டையும் நான் வந்து தான் டீகோட் பண்ணியிருக்கேன். அதை வீடியோட எண்டிங்கில் வச்சிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வந்துட்டு பாருங்கள். வீடியோக்குள்ளே வந்து என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சூர்யானுக்கு வாட்ஸ்அப் குரூப் வந்துச்சு. வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை மணிக்கு 1000க்கும் மேட்ட அன்பான ஃபேன்ஸ் இருக்காங்க. நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் எப்படி, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, உடனே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வியூஸ் நல்லாவே வந்துட்டு போக மாட்டேங்குது. ஓகே, இன்றைக்கான கண்டென்ட்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ இவங்க சோஷியல் மீடியாவில் பண்ணிட்டு இருக்கிற ரூமர்ஸ் தான் டைட்டிலாகவே வந்துட்டு தான் வந்துருச்சு அப்படின்னு வந்து சொன்னோம். விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் அந்த டைட்டில் தான் வந்து தான் வச்சுருக்காங்க. ஸோ போஸ்டர் வேறு லெவலில் இருந்தது. நேற்று ரிலீஸ் பண்ண போஸ்டர் அவ்வளோ நல்லா இல்லை, அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இன்றைக்கி உண்மையிலே சூப்பராக இருக்குது. பேபி ரொம்ப க்யூட்டாக இருக்குது, சூரியனை க்யூட்டாக இருக்கார், செம்ம எங்கான லுக்கில் வந்து நின்றுட்டு இருக்காரு. இது ஒரு ஃபேமிலி பேக்ட்ராப் ஃபிலிம் அப்படிங்கிறத இந்த ஒரு போஸ்டர் மூலமே தெரியப்படுத்துகிறாங்க. கேப்டன்லேயும் அவங்களும் வந்து தான் சொல்லியிருக்காங்க இது ஒரு ஃபேமிலி பேக்ட்ராப் ஃபிலிம் அப்படின்னா. ஸோ சூர்யானோட லுக்கு பயங்கரமாக வந்து வென்கி அவர்கள் வந்து செதுக்கியிருக்காரு. ஒரு சாக்லேட் பாய் லுக்கு அப்படியே கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, அந்த கஜினி படத்தில் வர சஞ்சய் ராமசாமியை திருப்பி நம்ம கண்ணுக்குள்ள வந்து தான் கொண்டு வந்துட்டு விடுறாரு அப்படி தான் வந்து சொல்லணும். உண்மையிலே ஹேண்ட்ஸ் ஆஃப் தான் நமக்கு வந்து சொல்லணும். ஸோ இந்த பேபி என்ன அப்படி சொல்லி தெரியல. டைட்டில் வந்து விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ்னு வச்சிருக்காருல. ஸோ அந்த சன்னில் இவரும் வந்துட்டு அந்த கையில் வச்சிருக்காருல, அந்த அவரவே வந்துட்டு இன்னொரு சூர்யாவை இருக்கலாமா, சூர்யானா இந்த ஒரு படத்தில் வந்து டபுள் ஆக்ஷன் பண்ணுறாரா, இந்த மாதிரிக்கான நிறைய கேள்விகள் வந்து தான் போயிட்டு இருக்குது. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்க போகுது. சன்ஸ்ன்னு சொல்லி போட்டனால இந்த ஒரு படத்தில் நம்ம அண்ணா 2 ரோல் கூட பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மொதல் டிகோடு. ரெண்டாவது போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே பேபி கூட நம்ம அண்ணா வந்துட்டு இன்னொரு லுக்கில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிற மணிக்கு அதுவுமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, க்யூட்டாக இருக்குன்னு தான் வந்துட்டு சொல்லி ஆகணும். ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது ஃபேமிலி பேக்டர் ஆஃப் ஃபிலிம். ஒரு அப்பா எப்படி பையனை வளர்க்குறாரு அந்த மணிக்கு ஒரு டோனில் கூட படம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி இந்த 2 போஸ்டர்கள் வந்து தான் பார்க்கும்போது நமக்கு வந்து புரியுது. ஸோ அப்பா பையன் அந்த கெமிஸ்ட்ரி அதை எப்படி வந்து வென்கி கையாண்டிருக்காரு அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கணும். ஸோ சஞ்சய் ராமசாமி, சஞ்சய் நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம சூர்யானாவை எப்படி இவர் வந்துட்டு ஒரு திருப்பி அந்த ஒரு பழைய அந்த ஒரு சாக்லேட் பாய் லுக்குள்ளே எப்படி கொண்டு போயிருக்காரு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா பெண்களுக்கு சூரியனாவை சாக்லேட் பாயை தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலே இந்த ஒரு திரைப்படத்தின் மேலே எக்ஸைட்டட் அப்படிங்கிறது கேர்ள்ஸுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரிக்கு இந்த திரைப்படம் அப்படிங்கிறது ஜூலை மந்த் ரிலீஸ் ஆகும் அது மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ரொம்பவுமே ஹாப்பிங்க. ஏன் அப்படின்னா ஜூலை மந்த் என்னோடய லைஃப் டைமில் ஒரு பெஸ்ட் மந்த்து சொன்னோம். ஏன் அப்படின்னா ஜூலை 7 தலை பர்த்டே, ஜூலை 8 என்னோடய ஃப்ரெண்டு உயிரான ஃப்ரெண்டோட பர்த்டே, ஜூலை 14 என் பர்த்டே, அடுத்து அதே பார்த்தீங்கன்னா சூர்யானோட பர்த்டே ஜூலையில் இருக்குது, தனுஷனா பர்த்டே இருக்குது, எங்கள் அம்மா பர்த்டே ஜூலையில் தான் இருக்குது, ஃப்யூச்சரோட பர்த்டேவே ஜூலையில் தாங்க இருக்குது, கடைசி ஜூலை எண்டிங்கில். இவ்வளோ இருக்கும்போது ஜூலை மந்த் நமக்கு வந்து ஸ்பெஷல் இல்லையா? ஸோ சூர்யானோட பர்த்டே ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த மணிக்கு தகவல் இப்போ வந்து கிடைக்கிது. ரிலீசிங் டேட் மட்டும் சொல்ல, பட் ஜூலை அப்படிங்கிற மணிக்கு வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் அண்ணாவோட பர்த்டே ஸ்பெஷலாக தான் இருக்கும். ஸோ இதில் இருந்து நீங்கள் என்ன கருப்பு அப்டேட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் வந்துட்டு கேட்கலாம். கருப்பு கன்ஃபார்ம் வந்து சம்மரில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த சூர்யா 46 அதாவது என்ன சொல்கிறது, விஸ்வநாதன் சன்ஸ் அந்த படத்தோட ப்ரொடியூசராக வம்சி ரீசெண்டாக வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது கருப்பு ரிலீஸ் ஆகி 3-4 மாதத்தில் நாங்கள் வந்து சூர்யா 46 ரிலீஸ் பண்ணிடுவோங்கிறாங்க. ஸோ அதனால் அப்படி பார்க்கும்போது கருப்பு வில் பி ரிலீஸ்ட் இன் April 1 அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன். அப்போ நான் தானே கரெக்டாக இருக்கும், ஏப்ரல், மே, ஜூன். ஸோ 3 மாதம் கழித்து கரெக்டாக ஜூலையில் ரிலீஸ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் மேவாவது இருக்கும். அப்படின்னா தான் மே, ஜூன், ஜூலை எண்டிங்கில் ரிலீஸ் பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும் அவர் சொன்ன ஒரு டைம் ஃப்ரேம். ஸோ அதனால் ஏப்ரலில் மேலே கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரிலீஸிங் டேட் இன்னும் 2-3 நாட்களில் நமக்கு வந்து தெரிய வந்துடும். ஏன்னா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. தே ஆர் வெயிட்டிங் ஒன்லி ஃபார் எலெக்ஷன் டேட். இதை தான் நம்ம எல்லா வெளியில் வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இவ்வளோ நாள் காத்திருந்தாச்சு, இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தான் காத்திருப்போம். ஒரு பயங்கரமான ஒரு ரிலீஸிங் டேட் நமக்கு வந்து காத்திருக்குது அப்படி சொல்லிட்டு இது ஒரு வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.